இப்பொழுதும் இன்றைக்கு நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ரெவலேஷன் சாப்டர் 8 எடுத்துக்கொள்ளலாம். அதில் 1 to 6 வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த பொழுது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அளவும் அமைதல் உண்டாயிற்று. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டது. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. பின்பு அந்த தூதன் தூபகலசத்தை எடுத்து அதை பலிபீடத்து நெருப்பினால் நிரப்பி பூமியிலே கொட்டினான். உடனே சத்தங்களும் இடி முழக்கங்களும் மின்னல்களும் பூமி அதிர்ச்சியும் உண்டாயின. அப்பொழுது 7 எக்காலங்களுடைய 7 தூதர்கள் எக்காலம் ஊதுகிறதற்கு தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். பிரைஸ் லார்ட். இந்த நாளிலும் கூட நாம் இந்த 8ஆம் அதிகாரம் 1 to 6 வசனம் வரைக்கும் நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது முதல் வசனத்தில் பார்க்கிறோம், இங்கே வந்து 7ஆம் முத்திரையை ஆண்டவர் உடைக்கிறார். ஆட்டுக்குட்டியானவர்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே உடைக்கிறதை பார்க்கிறோம். உடனே பரலோகத்தில் ஒரு அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று என்று பார்க்கிறோம். பரலோகத்தில் வந்து அமைதிங்கிறது கிடையாது. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே 4 ஜீவன்களும் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் சொல்லி கொண்டிருந்தன. அப்போது அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் எப்பொழுதும் ஓயாமல் ஆண்டவரே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அங்கே சொல்லி கொண்டிருக்கிற அந்த சத்தம் இருக்கும். அங்கே தூதர்களோடு சேர்ந்து பயங்கரமாக இருக்கும், எக்கோ போல இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ இந்த 7ஆம் முத்திரை உடைத்த பொழுது அங்கே ஒரு அமைதி காணப்பட்டது அப்படின்னு நாம் வாசிக்க கேட்டோம். அப்போ இந்த அமைதியை குறித்து வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு புயல் அடிக்கிறதுக்கு முன்னாடி காணப்படுகிற ஒரு அமைதி போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக ஒரு 2 காரியத்தை நான் கமெண்ட்ரியில் பார்த்தேன். முதலாவது காரியம் என்னென்னா, பெரிய இந்த தூக்கு தண்டனைலாம் சில கைதிகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த ஜட்ஜு வந்து சீட்டில் உட்காந்தாருன்னா கொஞ்ச நேரம் அவர் அமைதி ஒரு பெருமூச்சு விடுவார். ஏன்னா ஒரு ஜீவன் ஒரு உயிரை வந்து கொல்ல போகிறாரு. தூக்கு தண்டனைன்னா அவன் சாக போகிறான். அந்த கைதி அவன் என்ன பண்ணியிருந்தாலும் அவனை சாகடிக்கிறது, ஒரு உயிரோடு இருக்கிறவனை சாகடிக்கிறதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுங்கிறது அவர் எளிதான காரியம் அல்ல. எனவே அப்போ அவர் ஒரு அமைதி எடுப்பார், ஒரு சைலண்ட் இருக்கும் அந்த கோர்ட்டில். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அது போல தான் இது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அதே இன்னொருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஜனங்களுடைய அந்த பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை கேட்கும்படிக்கு பிதாவானவர் அந்த இடத்துல ஒரு அமைதியை அங்கே உருவாக்குகிறார் அப்படின்னு சொல்கிறார். பரிசுத்தவான்களுடைய ஜெபங்கள் அப்பொழுது கேட்கப்படுகிறதாக அந்த நேரம் அது ஒரு அமைதியான நேரம்னு சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அமைதி வந்து நம்முடைய வாழ்க்கையில் கூட தேவையாக இருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்பொழுது எப்பொழுதுமே கதறதில்லை, எப்பொழுதுமே கத்துறதில்லை, எப்பொழுதுமே துள்ளி குதிக்கிறது கிடையாது. நாம் அமைதி கொஞ்சம் நேரம் அப்படி வைக்கணும். நான் ஒரு முறை ஒரு ப்ரீச்சர் சொன்னதை நான் கேட்டேன். ஜெபிக்கிறதுங்கிறது நாம் எப்பயுமே எப்படி ஜெபிப்போம்னா, முதல்ல ஒரு பாட்டை பாடுவோம், அடுத்தது ஒரு பைபிள் போர்ஷன் படிப்போம், உடனே ஒரு ஜெபம் லிஸ்ட்டு போடுவோம் இல்லைங்களா. எனக்கு இது வேணும், என் பிள்ளைக்கு அது வேணும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அது வேணும், எங்கள் சபைக்கு இது வேணும், எங்கள் நாட்டுக்கு இது வேணும்னு ஒரு லிஸ்ட்டை போட்டுட்டு ஆமேன்னுட்டு நாத்துமாவே கத்தரை சோதரி சொல்லிவிட்டு உடனே ஓடியே போயிடுவோம். இப்போவே நம்ம அந்த ப்ரேயர் மீட்டிங் எப்படா முடியணும், நம்ம அடுத்தது என்ன வேலை செய்யலான்னு இருக்கோம். கரெக்டு தான், அப்படி தான் நம்ம செய்வோம். ஆனால் அப்படி எல்லா நேரங்கள்லையும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு வந்து பர்சனல் ப்ரேயரோ மற்ற டைம் கிடைக்கும் பொழுது அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த ஊழியக்காரர், யூ ஹாவ் டு ஆஃப்டர் யுவர் ப்ரேயர் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் காட்ஸ் ஆன்சர். ஆண்டவருடைய பதிலுக்காக நீங்கள் கொஞ்ச நேரம் அமைதியாக காத்திருக்கணும். அப்போ வந்து குதிக்கிறது, கத்துறது, அல்லேலியா ஸ்தோத்திரன்னுக்கிட்ட அப்படியே பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. எல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவரே இப்படி இருக்குது, என் சூழ்நிலை இப்படி இருக்குது, நான் இதற்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வி ஹாவ் டு வெயிட். ஒரு சைலன்ஸ் அந்த பீரியடை நம்ம கொடுக்கும் பொழுது
ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவர் மெல்லிய சத்தத்தில் பேசுவார். மோசையோடு பேசினது போல, ஆபிரகாமோடு பேசினது போல நம்மோடு அவர் பேசுவார் அப்படின்னு அந்த ஊழியக்காரர் சொன்னதை நான் இப்போவும் ஞாபகத்தில் வச்சுருக்கேன். ஆனால் அது போல் செய்ய முடியறதில்லை. ஏன்னா நம்ம ஜெபங்கள் பெரும்பாலும் என்னன்னா ஓட்டத்திலேயே தான் இருக்குது. ரன்னிங் ப்ரேயர் தான். அப்படி கிளம்பிட்டு ஆண்டவரே நான் போகிறேன், என் வண்டியை பார்த்துக்குங்க அப்படின்ட்டு ஓடிக்கிட்டே இருப்போம். அவர் என்ன சொல்ல வராரு, என் பொண்ணுக்கு இது போல் கோர்ஸு போட போகிறேன், என் பையனுக்கு இப்படி பொண்ணு தேடுறேன்னு சொல்லிவிட்டு ஆண்டவரே நீங்கள் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவோம். வி ஹாவ் டு வெயிட் ஃபார் ஹிஸ் ஆன்சர். இந்த அமைதிங்கிறது ரொம்ப முக்கியம். இங்கே பரலோகத்திலே பாருங்கள், ஒரு அமைதி, ஒரு ஜட்ஜ்மெண்ட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். எர்த்துக்கு, பூமிக்கு ஒரு நியாய தீர்ப்பு செய்ய போகிறார் ஆண்டவர். ஆனால் அதற்காக கொஞ்சம் அமைதி எடுக்கிறத பார்க்குறோம் பிரியமானவர்களே. ரெண்டாவதாக நாம் பார்க்குறோம் வசனங்கள் 3-4 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பொற்கலசம் பற்றி இருக்குது, தூப வர்க்கத்தை பற்றி இருக்குது, பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களை பற்றி இருக்கிறது. பரிசுத்தவான்களின் ஜெபங்களுடன் கலப்பதற்காக மிகுந்த தூப வர்க்கம் நிறைந்த பொற்கலசத்துடன் மற்றொரு தேவதூதன் பலிபீடத்தை அணுகுகிறான் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே ஒரு தூதன் என்ன பண்ணுறாரு, பொற்கலசத்தில் மிகுந்த தூபவர்க்கம் இட்டு அதில் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். இந்த பரிசுத்தவான்கள்னா யார்? நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். 6ஆம் அதிகாரம் 9-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அங்கே பலிபீடத்தின் கீழ் இருந்த இரத்த சாட்சிகளான பரிசுத்தவான்கள், சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பூமியின் குடிகளை நியாயம் தீர்த்து எங்கள் இரத்தத்திற்கு பழிவாங்க இன்னும் எவ்வளவு காலம் ஆகும் என்று கதறினார்கள். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மார்டிர்ஸ், இரத்த சாட்சிகள் ஆண்டவர் இடத்துல கதறி கொண்டிருக்கிறாங்க. எங்கள் ரத்தத்துக்கு எப்போ நீதி கிடைக்கும்? எங்களை கொன்றவர்கள், எங்களுடைய சபையை அழித்தவர்கள், எங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்கள், ஊழியத்திற்கு விரோதமாக செய்தவர்கள் எல்லாம் எப்போ நீங்கள் நியாயம் தீர்ப்பீங்க ஆண்டவரேன்னு சொல்கிறத அங்கே நம்ம வாசித்திருக்கிறோம். அந்த அவர்களுடைய ஜெபங்கள் தான் இங்கே என்ன பண்ணுதுன்னா, பொற்கலசத்தில் மிகுந்த தூப வர்க்கத்தோடு கலந்து அதை பலிபீடத்தில் வைக்கிறதை இங்கே நாம் பார்க்கிறோம் பெருமாள். இது என்னன்னா, இது ஒரு விசுவாசமான விடாமுயற்சியான ஜெபங்கள் தேவனுக்கு முன்பாக ஏறி சென்று விட்டன என்பதையும், தெய்வீக பதிலுக்கான நேரம் வந்து விட்டது என்பதையும் இந்த தூபம் குறிக்கிறது. அப்படின்னா நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் தேவனுடைய சமூகத்தில் அது போகுது, இந்த பொற்கலசத்தில் போகுது, தூப வர்க்கத்தோடு சேர்ந்து போகுது, அதை ஆண்டவர் கேட்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த வசனங்களில் நாம் புரிந்து கொள்கிறோம் பிரியமான. அவர் prayers are heard by our God. நம்முடைய ஜெபங்கள் தேவனாலே கேட்கப்படுகிறது. இதுதான் முக்கியமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம். இதில் எந்த ஜெபமும் வீணாக போகிறது இல்லைங்க. நீங்கள் ஓடிக்கிட்டு ஜெபிச்சாலும் உட்காந்து ஜெபிச்சாலும் அவர் சொல்கிறத நம்ம கேட்கணுன்னா கொஞ்சம் அமைதியாக காத்திருக்கணும். அப்படி இல்லைன்னா கூட He is always listening to our prayers. He is always answering to our prayers. இந்த காலை வேளையில் அதை நாம் திட்டமாக தெரிந்து கொள்ளணும். பரிசுத்தவான்கள், இரத்த சாட்சிகள் ஜெபம் மட்டும் இல்லை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபங்கள் எல்லாம் அவருடைய பலிபீடத்தில் போகுதுங்க, அவருடைய காதுகளுக்கு போகுது, அவருடைய முன்னாடி தூதர்கள் கொண்டு போகிறாங்க. எதுவுமே வீணாக போகல. அப்போ நம்ம நினைக்கலாம், அப்போ என் ஜெபம் போச்சுன்னா ஏன் நடக்கலை? 1 வாரம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சுன்னா நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பாருங்க. அவர் பதில் கொடுக்கிற தேவன். வேதத்தில் நான் ஒரு வசனம், ரொம்ப அருமையான வசனம், அவர் உபத்திரப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாக எண்ணாத தேவன். நீங்களும் நானும் ஆண்டவரே நான் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன், வேதனையில் இருக்கேன், வியாதியில் இருக்கேன், போராட்டத்தில் இருக்கேன், என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுறாங்க, நிச்சயமாக ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். மூன்றாவதாக நாம் 5ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, இங்கே தேவதூதன் பரலோக பலிபீடத்திலிருந்து நெருப்பை எடுத்து தூப கலசத்தை நிரப்பி அதை பூமியில் கொட்டினான். அதன் விளைவாக இடி, மின்னல், சீற்றங்கள் மற்றும் பூகம்பம் உண்டாகின. எந்த ஒரு பொற்கலசத்தில் ஜெபத்தை தூப வர்க்கத்தோடு கலந்து பலிபீடத்தில் தூதன் வைத்தாரோ அந்த பொற்கலசத்தில் திருப்பி என்ன பண்ணுறாங்க, பலிபீடத்தை நெருப்புனால நிரப்புறாரு. அதை நிரப்பி பூமியில் அவர் கொட்டுகிறதை இங்கே பார்க்குறோம். அதை கொட்டுனதும் பார்த்தீங்கன்னா இடி உண்டாகுது, மின்னல், சீற்றங்கள், பூகம்பம் உண்டாகுறதை பார்க்கிறோம். இது எதை காட்டுதுன்னா, தம்முடைய பிள்ளைகள், அவருடைய துன்புறுத்தப்பட்ட பிள்ளைகளுடைய ஜெபங்களுக்கு பதிலாக கர்த்தருடைய கோபமும் நீதியும் பூமியின் மேல் வருகிறதை இது காட்டுகிறதா இருக்குது. இந்த நெருப்புங்கிறது அதுதான்.
த ஃபயர் அப்படிங்கிறது ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. எனவே நியாய தீர்ப்பு உண்டுங்க இன்றைக்கு. அதனால தான் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் நீங்கள் கடைசி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, நீதி செய்பவன் நீதி செய்யட்டும், அநீதி செய்பவன் அநீதி செய்யட்டும், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கவாறு பலன் என்னோட கூட வருகிறது என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்க. நிச்சயமாக நீங்கள் உங்கள் வேதனை என்னுடைய வேதனைகளை தேவன், அதாவது ஊழியத்தின் நிமித்தம் வருகிற வேதனைகளை ஆண்டவர் நிச்சயமாய் ஞாபகத்தில் வைத்திருக்கிறார். அதற்குரிய பலனை கொடுக்கிறவராக இருக்குங்க. அதுதான் அந்த தூதன் வந்து அந்த நெருப்பை கொட்டுறது, அதுதான் வந்து இங்கே சொல்லுகிறார்கள். இந்த நிகழ்வு என்னன்னா, இதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 7 எக்காலங்கள் தூதர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவங்க வந்து எக்காலம் ஊத போகிறாங்க. அந்த ஒவ்வொரு எக்காலமும் ஊதும் பொழுது பூமியின் மேலே என்ன ஆக போகுதுன்னா, ஒரு அழிவுகள் வரும். ஒரு எக்காலத்தும் ஊதும் பொழுது ஒரு அழிவுகள், ஒரு நீதி, ஒரு நியாய தீர்ப்பு பூமியிலே வருகிறது. அது பூமிக்கு வந்து ஒரு எச்சரிப்பாக இருக்குது. உலக ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பை கொடுக்கறதா இருக்க போகிறது. எனவே தான் அந்த நெருப்பை அவர் மேலே இருந்து அந்த கொட்டுகிறதை இங்கே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த 6 வசனங்களில் நம்ம பார்க்கும் பொழுது பரலோகத்தில் ஒரு அமைதி உண்டாகிறது. ஏன்னா பிஃபோர் ஜட்ஜ்மெண்ட் தெர் வாஸ் அ சைலன்ஸ். அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி ஒரு அமைதி இருக்கிறதே அங்கே யோவான் பார்க்கிறார். ரெண்டாவதாக அங்கே ஒரு பொற்கலசம், அதில் ஜெபங்கள் வைக்கப்படுகிறது. அடுத்தது அதில் மூன்றாவதாக அந்த பொற்கலசத்தில் ஒரு நெருப்பை நிரப்பி, அதாவது தேவனுடைய நியாய தீர்ப்பை பூமியிலே அவர் கொட்டுகிறதை இங்கே நாம் பார்த்தோம். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலும் நாம் ஆண்டவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். நாம் இந்த உலகம் அக்கிரமம் நிறைந்ததாக இருக்கிறது. இன்றைக்கு ஜனங்களை பார்க்குறோம், ஜனத்துக்கு ஜனம் விரோதமாக இருக்கிறதை பார்க்குறோம். பதவிக்காக, பணத்துக்காக ஜனங்கள் தப்பான வழியில் போகிறத பார்க்குறோம். அன்பு குறைந்து போனதை பார்க்குறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்களும் நானும் we are representatives of God. ஆண்டவருடைய நாம் ஒரு சாட்சிகளாய் நாம் இருக்க வேண்டியவர்கள். நாம் அந்த அன்பை காண்பிக்கணும், மன்னிக்கணும் மற்றவர்களை, நாம் மற்றவர்களை நேசிக்கணும். அப்போது ஜனங்கள் வந்து மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், கிறிஸ்துவின் அன்பை ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இந்த நியாய தீர்ப்பு வரப்போகிறது. ஜனங்கள் பூமி வந்து அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அழிவுகள் காணப்படும். இன்னும் நம்ம இந்த வெளிப்படுத்தின விசேஷம் தொடர்ந்து நம்ம பார்த்தோன்னா பயங்கரமாக இருக்க போகிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட நாட்களிலே நாமும் நம்முடைய ஜனங்களும் நம்மை சார்ந்தவர்களும் நம்மோடு இருக்கிற நம்முடைய தேசத்து மக்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆண்டவரோடு சேரணும், அந்த அழிவிலிருந்து காக்கப்படணும். தொடர்ந்து அதற்காக நாம் ஜெபிக்கணும், ஒரு சாட்சியாய் நிற்கணும். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.